அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 1,63,00,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதனை அடுத்து 1,15,00,000 பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையை பெற்று வருகின்றனர். அதே நேரம் பல்வேறு காரணங்களுக்காக சுமார் 60 லட்சம் பேருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு எப்போது மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 2025 வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு மக்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கூடுதல் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இந்த திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்து தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2,500,000 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாரும் மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இல்லாத குடும்ப பெண்கள், தொழில் வரி ஏதும் கட்டாத குடும்ப பெண்கள், வருமான வரி கட்டாத ஏழை எளிய குடும்ப பெண்களாக இருக்க வேண்டும். 5 ஏக்கர் நன்செய் நிலங்கள், 10 ஏக்கர் புன்செய் நிலங்கள் வைத்திருப்பவர்களின் குடும்ப பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 21 வயது நிரம்பிய பெண்களாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவி இல்லாத குடும்பத்தில் வேறொரு தகுதியான பெண்கள் இருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் தலைமையில் இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அதே போல் அரசின் வேறு திட்டங்களில் ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களை தவிர தகுதியான பெண்கள் இருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் முன்னாள் அரசு ஊழியர்கள் 2,500,000 லட்சத்திற்கும் குறைவான பென்ஷன் பெறுபவராக இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அரசு மானியத்தில் வாழ்வாதாரத்துக்காக டிராக்டர் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களை வாங்கிய குடும்பத்தினரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள்: ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மொபைல் எண் ஆகும்.